그대 잠깐 눈을 붙일 때 나는 마음에 불을 붙여요 비밀의 나만의 초콜릿. Hello everyone, welcome back to our channel. So what's about this video அப்படின்னா thumbnail பார்த்துருப்பீங்க. ஒரு சடன் சர்ப்ரைஸ் பிளானாக இந்தியாவுக்கு போகலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருந்தோம். ஒரு ½ an hour தான் டிக்கெட்லாம் கன்ஃபார்ம் பண்ணதே எல்லாமே. அதுக்கு முன்னாடி வரைக்கும் போகலாமா வேணாமா அப்படிங்கிற டெசிஷனில் தான் இருந்துச்சு. பட் சடனாக வந்து சர்ப்ரைஸாக கிளம்பியாச்சு. எதுக்காக நாங்கள் போகணும் அப்படிங்கிறது எல்லாமே த்ரூ த vlogல நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ எங்களால் ப்ராப்பராக ஷாப்பிங் பண்ண முடியல. ஊருக்கு என்னென்னலாம் வாங்கிட்டு போகணும் அப்படிங்கிற திங்ஸ்லாம் ஜஸ்ட் வந்து ஞாபகம் இருக்க நெஸ்டோக்கு போட்டு சாக்லேட்ஸ், பர்ஃப்யூம்ஸ், அப்புறம் சோப்ஸ், ஸோ இதெல்லாம் வந்து எசென்ஷியலாக வீட்டில் கேட்பாங்க. அத்தர் அந்த மாதிரியான ஐட்டம்ஸ்லாம் நட்ஸ்லாம் போட்டு வாங்கிட்டு ஒரு மினிமல் ஷாப்பிங் முடிச்சாச்சு. நெக்ஸ்டோவில் வந்து தேன் மிட்டாய், கடலை மிட்டாய், புளிப்பு மிட்டாயெல்லாம் வந்து ஒரே செக்ஷனில் வச்சுருந்தாங்க. என்னடா அது இத்தனை டைம் வந்திருக்கோம், எவ்வளோ டேஸ் நம்ம பார்த்ததில்ல, இன்றைக்கி தான் வந்து கண்ணில் பட்டுச்சு. பட் அன்றைக்கி நான் வாங்கலை, வந்தாச்சு, ஊருக்கு போகிறோம், அங்கே போய் சாப்பிட்டுக்கலான்னு. நாங்கள் அபுதாபி டு சென்னை ஃப்ளைட் புக் பண்ணியிருந்தோம். ஸோ நம்ம காரில் போக முடியாது, அதனால் மச்சானோட காரில் தான் போகிற மாதிரி இருந்துச்சு. அவங்களுக்கு மார்னிங் டியூட்டி இருக்கிறதுனால யார்லையாக அபுதாபியில் போய் ட்ராப் பண்ண முடியல. ஸோ நாங்கள் இப்னுபட்டா போட்டு அங்கேருந்து பஸ்ஸில் தான் அபுதாபி போனோம். இப்னுபட்டா வந்ததுக்கப்புறமா வந்து அங்கே நிறைய பஸ் இருந்துச்சு. ஐ திங்க் ஸோ 24/7 நினைக்கிறேன். 30 minutesக்கு ஒன்ஸா இல்லை 1 hourக்கு ஒன்ஸான்னு தெரியல. பஸ் வந்து அபுதாபி போகிறதுக்கு இருக்குது. அங்கே தான் நம்ம போயிருந்தோம். அண்ட் இன்னொரு மெமரபிளான விஷயம் என்னென்னா, இதுதான் எங்களோட ஃபர்ஸ்ட் பஸ் ட்ராவல். இதுக்கு முன்னாடி 2 பேரும் பஸ்லலாம் ட்ராவல் பண்ணதில்லை, 2 பேரும் சேர்ந்து ட்ராவல் பண்ணதில்லை. ஃபர்ஸ்ட் டைம் இவையில் வந்து எப்படி ஒரு பஸ் ட்ராவல். ஒரு 1 hour இருக்கும்னு நினைக்கிறேன் ட்ராவல். 1 hour இல்லை 1.5 hours தெரியல. நல்லா தூங்கிட்டேன். பஸ் ஸ்டார்ட் பண்ணதுமே தூங்க ஆரம்பிச்சாச்சு. பிகாஸ் எனக்கு ஃபுல்லாக ரெஸ்ட்டே இல்லை. ஸோ தூங்கியாச்சு. தென் அவங்க கரெக்டாக ஏர்போர்ட் கிட்ட வந்ததும் எழுப்பி விட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நான் வேக்கப் ஆனேன். நமக்கான டெர்மினல் வந்து என்னவோ அங்கே போய் வந்து அவங்களே ட்ராப் பண்ணிடுறாங்க. பட் ஒரே ஒரு இஷ்யூஸ் என்னென்னா, அங்கே வந்து உட்காரத்துக்கு சிட்டிங் ஏரியாஸ் மாதிரி எதுவுமே இல்லை. நாங்கள் வந்து அங்கே போய் ஏதாச்சும் உட்காந்து சாப்பிட்டுக்கலாம் வெளியில் அப்படின்னு நினச்சோம். பட் வெளியில் உட்காந்து சாப்பிட்ற மாதிரியான சிட்டிங் ஏரியாஸ் இல்லை. அப்புறம் ட்ராலி எடுத்துகிட்டு வந்து ட்ராலி மேலேயே உட்காந்து சாப்பிட்டாச்சு. தென் டின்னர் முடிச்சதுக்கப்புறமா நாங்கள் ஏர்லியாக போட்டதுனால இவ்வளோ ஸ்லோவாக ப்ராசஸ் பண்ணிவிட்டு ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா போனோம். ஒரு கரெக்டாக 3 hours பிஃபோராகவே நாங்கள் போயிட்டோம். ஆனால் அங்கே செக்இன்லாம் முடிச்சுட்டு வாக் பண்ணி போகிறதுக்கு டைம் கரெக்டாக இருந்துச்சு. வெயிட் பண்ணுறது, கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கிறது அப்படிலாம் இல்லை. பிகாஸ் வந்து அபுதாபி ஏர்போர்ட் ரொம்ப லாங்காக இருக்குது. அங்கே வாக் பண்ணி போய் மெதுவாக ரீச் பண்ணுறதுக்கே ஃப்ளைட்டு கரெக்டாக ஃப்ளைட்டில் போய் உட்கார டைமிங்க்கும் செட் ஆகிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ டின்னர் ஃபினிஷ் பண்ணிவிட்டு போயாச்சு. செக்இனில் நாங்கள் யார்லையாக போயிருந்தோமே ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அவ்வளோ பெரிய லாங் க்யூ. ஸோ அங்கே வந்து ரொம்ப நேரம் நான் வெயிட் பண்ண முடியாதுங்க.
நான் ஒரு பிளேஸில் போய் உக்காந்துட்டேன். அதுக்கப்புறமா அவங்க எங்களை கூப்பிட்டும் போது மட்டும் வர சொன்னாங்க. அப்போது கரெக்டாக க்யூவில் ஜாயின் பண்ணிக்கிட்டு செகண்ட் ஃபினிஷ் பண்ணியாச்சு. வழக்கமாக லக்கேஜ் பற்றி தான் செக்இன் பண்ணும்போது டென்ஷன் இருக்கும். பட் இப்போ நாங்கள் எந்த டென்ஷன்லேயுமே இல்லை, ரொம்ப ரிலாக்ஸ்டாக தான் போகணும். ஏன்னா லக்கேஜும் பெருசாக எடுத்துகிட்டு போகல. ஸோ எதுவுமே இல்லை, ஜஸ்ட் வந்து ஒரு ட்ராலி, ஒரு ஹேண்ட்பேக் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ வெயிட்டும் அவ்வளோ இல்லை. அதனால எந்த ஒரு வரிஸுமே இல்லாமல் ரிலாக்ஸாக அப்படியே செக்இன் முடிச்சாச்சு. அப்புறம் நான் போர்டிங் ஃபினிஷ் பண்ணியாச்சுன்னா டைரெக்டாக ஃப்ளைட்க்கு போக வேண்டியதான். எந்த இஷ்யூஸும் இல்லை. ஸோ நாங்கள் அப்படியே வாக் பண்ண ஆரம்பித்தோம், கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக. ஏன்னா நமக்கு டைம் இருக்குது, ஸோ மெதுவாகவே வாக் பண்ணி போகலாம் அப்படின்னு. நான் சும்மாவே ஸ்லோவாக தான் நடப்பேன். இதில் இவ்வளோ தூரம் அப்படிங்கும்போது எனக்கு அந்த லாங்காக இருக்கிறதே வந்து பார்க்கும்போது நம்மளால் நடக்க முடியுமா அப்படிங்கிற டவுட்லேயே எனக்கு ரொம்ப லேசியாக இருந்துச்சு. அண்ட் இந்த மாதிரி வாக் எலிவேட்டர் இருந்துச்சு, அதுதான் கொஞ்சம் காப்பாற்றி விட்டுச்சு. அதனால தான் கரெக்டாக ஃப்ளைட்டுக்கு ரீச் பண்ண முடிஞ்சிச்சு. இல்லைனா என்னோட ஸ்லோ வாக்கு அந்த வாக் எலிவேட்டர் இல்லைன்னா நான் அது கூட ரீச் பண்ணியிருப்பேனான்னு தெரியல. ஸோ ஃபைனலி வந்து ஃப்ளைட்க்கு என்டர் ஆக போகிறோம். ஸோ அங்கே வந்து ஒரு செக்இன் ஃபினிஷ் பண்ணிவிட்டு தென் நாங்கள் வந்து ஃப்ளைட்க்கு போகிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். ஜஸ்ட் ஒரு ஃபியூ மினிட்ஸ் தான் இருக்கும். அங்கே ஒரு ரெக்லைனர் மாதிரி இருந்துச்சு, அங்கே கொஞ்சம் ரெஸ்ட் பண்ணிவிட்டு தென் கிளம்பியாச்சு. அண்ட் ஆல்சோ இது வந்து எங்களோட ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் ட்ராவல். அதுவுமே ரொம்ப மெமரபுளாக இருந்துச்சு. நான் வரும்போது பிரதர் இன் லா கூட வந்திருந்தேன். அண்ட் அகெயின் இவ்வளோ ஏர்லியாக நான் ரிட்டர்ன் பேக் டு இந்தியா போவேன் அப்படின்னு நினச்சி கூட பார்க்கல. ஒரு சர்ப்ரைஸான அன்எக்ஸ்பெக்டடான மூமெண்ட் தான் அது. அண்ட் இது வந்து எங்களோட ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் ட்ராவலாகவும் அமைஞ்சிருச்சு. இவ்வளோ ஏர்லியாக இது வரும்னு நினைக்கல. ஆஃப்டர் 2 years தான் வரும்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். பட் ரொம்ப குயிக்காக வந்துடுச்சு. அந்த மொமெண்ட்டை வந்து எங்களால் ப்ராசஸ் பண்ணி என்ஜாய் பண்ணுறதுக்கெலாம் கூட டைம் இல்லாமல் ஃபர்ஸ்ட்டாக வந்து போயிடுச்சு. துபாயிலேருந்து சென்னை செக் பண்ணப்போ ரொம்ப ப்ரைஸியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. பட் அபுதாபிலேருந்து கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. ஏன் அந்த ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ்னு எனக்கு தெரியல. பட் வந்து இந்த ட்ராவல் அங்கேருந்து காலைல இப்னு பட்டா வந்தது, இப்னு பட்டாலேருந்து அபுதாபி வந்தது. ஸோ இந்த ட்ராவல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட் டைம் வந்து கண்டிப்பாக வந்து அபுதாபி ஃப்ளைட்டில் தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ அந்த ட்ராவலிங் வந்து பிடிச்சிருந்துச்சு. பட் ஈஸி ஆக்சஸ் தான் எங்களுக்கு துபாய் ஏர்போர்ட் தான். இன்ஷா அல்லாஹ் வரும்போது எப்படி வருவோம், அபுதாபியா துபாயா தெரியல, பார்க்கலாம்.
ஃப்ளைட்டில் 4 hours தான் ட்ராவல் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் ரொம்ப லாங்காக போகிற மாதிரி இருக்கும். 4 hours 8 hours மாதிரி இருக்கும். ஸோ அப்படி தான் வந்து நல்ல ஒரு தூக்கத்தை போட்டாச்சு. அல்ஹம்துலில்லாஹ் நம்ம வந்து இந்தியாவுக்கு ரீச் பண்ணியாச்சு. நான் இது வரைக்கும் சென்னை வந்ததே இல்லை. லைஃப்பில் ஃபர்ஸ்ட் டைம் சென்னை வரேன். நான் சொல்லிகிட்டே தான் இருந்தேன், இது வரைக்கும் சென்னை பார்த்ததில்ல, ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் சென்னை வரேன் அப்படின்னு. இது வரைக்கும் சென்னையை பார்க்காதுன்னா ஃபர்ஸ்ட் டைம் இப்படி ஒரு ஆங்கிளில் சென்னை பார்ப்பேன்னு நான் நினைக்கல. ஐ திங்க் இது வந்து பெசன்ட் நகரா மெரினாவா தெரியல, ஒரு பீச் இருந்துச்சு. கேட்டப்போ பெசன்ட் நகருங்கிற மாதிரி சொன்னாங்க. ஐ டோன்ட் நோ எக்ஸாக்ட்லி. பட் டாப் ஆங்கிள் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. எப்போதும் ஃப்ளைட் லேண்ட் ஆகிறதுக்கு ஒரு ஃபியூ மினிட்ஸ் முன்னாடி தான் வந்து காதெல்லாம் அடிக்கும், வலிக்கும், அந்த மாதிரி இருக்கும். பட் எனக்கு வந்து அந்த சென்னை பீச் காட்டும்போது ஒரு 15 minutes பிஃபோராகவே எனக்கு பெயின் ஸ்டார்ட் ஆச்சு. நான் ஃபர்ஸ்ட் வந்து திருச்சி டு துபாய் போயிருந்தப்போ கூட துபாயில் ஃப்ளைட் லேண்ட் ஆகிற டைமில் தான் எனக்கு அவ்வளோ பெயின் இருந்துச்சு. அதுவும் கூட எனக்கு அவ்வளோ சிவியர் பெயின் கிடையாது. பட் இந்த டைம் வந்து எனக்கு ஹெவி பெயின். என்னோட யார் வந்து கேட்காமே போயிடுமோ, நமக்கு காது கூட கேட்காம போயிடுமோ, என்ன பண்ணுறது, இப்படி வலிக்குது அப்படின்னு நான் ரொம்ப பயந்துட்டேன். இந்த வீடியோஸ் எல்லாமே வந்து ஹப்பி ஷூட் பண்ணது தான். நான் அப்படியே கண்ணை மூடிட்டு காது பொத்திட்டு படுத்துட்டேன். என்னால் அதை வந்து அந்த பெயினை டாலரேட் பண்ணிக்கவே முடியல. அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. ஏன் இப்படி ஒரு பெயின் இருந்துச்சுன்னு தெரியல. நான் பேக் டு UAE வரும்போது கூட எனக்கு இந்த அளவுக்கு பெயின் இல்லை. பட் அவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருந்துச்சு. எனக்கு அங்கேருந்து ஏர்போர்ட் விட்டு வெளியே போகிற வரைக்குமே கூட பெயின் வந்து ஸ்டாப் ஆகலை. எப்படியோ ஃபைனலி வந்து லேண்ட் ஆயாச்சு. ஊருக்கு வந்துட்டோம். இதுக்கப்புறம் நிறைய அப்படியே எல்லோரும் எப்படி ரியாக்ஷன் கொடுக்க போகிறாங்க, யார்கிட்டையுமே சொல்லாமல் போகிறோம் அப்படி இப்படின்னு நிறைய வந்து மண்டைக்குள்ளே ஸ்க்ரோல் ஆகிக்கிட்டே இருந்துச்சு. இங்கே UAEயில் இருக்க என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ், அப்புறம் ஊரில் வந்து அண்ணன் மாமி, இவங்களுக்கு மட்டும்தான் தெரியும், வேறு யாருக்கும் தெரியாது. எல்லாருக்குமே சர்ப்ரைஸாக தான் போகிறோம். இங்கே லக்கேஜ் எடுக்கிறதே பெரிய ப்ராசஸாக போயிடுச்சு. ட்ராலி கிடைக்கிறதே கஷ்டமாயிடுச்சு. அதுக்கப்புறமா ட்ராலி எடுத்து லக்கேஜ் எடுத்து வெளியில் வந்து பஸ் ஏறியாச்சு. ஏர்போர்ட்டுக்கு வெளியிலேயே நிறையா பஸ் இருந்துச்சு. கீழ்ப்பாக்கம், கோயம்பேடு அப்படிங்கிற மாதிரி. நாங்கள் வந்து ஜஸ்ட் வந்து ஏர்போர்ட்லேருந்து ஸ்டெப் அவுட் ஆனதுமே பஸ் ஏறியாச்சு. வானம் பாடி பறவைகள் ரெண்டு ஊர்வலம் எங்கோ போகிறது. காதல் காதல் எனும் ஒரு கீதம் பாடிடும் ஓசை கேட்கிறது. அண்ட் வீட்டுக்கு வந்ததும் எல்லாருமே ரொம்ப சர்ப்ரைஸ் ஆனாங்க. ஆனால் அந்த வீடியோலாம் நான் ஷூட் பண்ணல. அந்த மொமெண்ட்டை அப்போ என்ஜாய் பண்ணுறதுல நான் பிஸி ஆகிட்டேன். ஸோ எதுவும் வீடியோஸ்லாம் எடுக்கல. நைட் வந்து ரெஸ்டிங் டைம்லாம் பெருசாக கிடையாது. ஒரு குட்டி நேப்க்கு அப்புறமா மார்னிங் ஏர்லியாக வேக்கப் ஆகணும். எதுக்காக நாங்கள் ஊருக்கு வந்தோமோ அந்த ஒர்க் வந்து பெகின் ஆக போகுது. ஸோ ஏர்லி மார்னிங் இந்த ரூமில் வேக்கப் ஆகும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு. பிகாஸ் மேரேஜ் ஆன ஏர்லி டேஸ்லாம் வந்து ரீவைண்ட் ஆச்சு. ஸோ எங்கே கிளம்பி நம்ம இப்போ வந்திருக்கோம் அப்படின்னா என்னோடய கிராஜுவேஷனுக்காக தான். நான் சொன்னேன், வேணாம், எப்போ ஊருக்கு போகிறோமோ அப்போ போய் காலேஜில் கலெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு. அதெல்லாம் இல்லை, போயே ஆகணும், இது உன்னோட மொமெண்ட், அது உனக்கு கிடைச்சாகணும் அப்படின்னு சொல்லி கம்பல் பண்ணி கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அதான் லாஸ்ட் மினிட் வரைக்குமே டிக்கெட் கிடைக்கிறதுலேயும் இஷ்யூஸ் ஆகி நிறையா என்னென்னவோ ஆச்சு. அதையும் மீறி நாங்கள் வருவோன்னு கூட நினச்சி பார்க்கல. பட் அன்எக்ஸ்பெக்டட்லி இட்ஸ் ஹேப்பன்ஸ். ஆடிட்டோரியம் உள்ள ஃபேமிலி அலோவ் பண்ணல.
ஸோ வெளியில் தான் இருந்தாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் உள்ளே இருந்தோம். வெளியில் எல்இடியிலேருந்து அவங்க பார்த்துக்கலாம். இந்த 1 minute கிராஜுவேஷனுக்காக, ஃபோட்டோகிராஃப்ஸ்க்காக இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இதுக்காகவா நீ இவ்வளோ தூரம் வந்து அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. பட் ஆக்சுவலி வந்து செம மொமெண்ட்டாக இருந்துச்சு. இந்தியா போகும்போது ப்ராப்பராக டே பை டே வ்ளாக் ஷூட் பண்ணி போடுற அளவுக்கு எனக்கு டைம் இல்லை. ரொம்ப பிஸி டேஸாக தான் போயிட்டுருந்துச்சு. ஸோ என்னோடய இந்தியா ட்ரிப் அந்த 1 week எப்படி போச்சு அப்படின்றத டோட்டலாக தான் வந்து இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஒரு குட்டி குட்டி கிளிம்ஸ், ஸ்பெஷல் மூமெண்ட்ஸ் எல்லாமே. அண்ட் அப்கமிங் டேஸில் ஒரு ஸ்பெஷல் ஒகேஷன் வர போகிறதால அதுக்கான பர்ச்சேஸ், பட்டு சாரீ அண்ட் மேட்சிங் ஷர்ட்ஸ் வந்து எடுத்துகிட்டு பேக் டு ஹோம் போகணும். போகும்போது ரொம்ப ஹெவி ரெயின், வரக்குள்ளே லைட்டாக தான் இருந்துச்சு, போகும்போது எக்ஸ்ட்ரீமாக இருந்துச்சு. மாஷாலா செம்மையான பைக் ரைட் என்ஜாய் பண்ணியாச்சு. இட்ஸ் another day மார்னிங். அம்மா வீட்டுக்கு வந்திருக்கோம். ஆக்சுவலி வந்து பிஃபோர் டேவே நான் வந்துட்டேன். பிரியாணி சாப்பிட்டது, அன்றைக்கி டே எப்படி போனது அதெல்லாம் எதுவுமே தெரியல. நான் ஷூட் பண்ணுங்கிறதே மறந்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங்லேருந்து தான் ஷூட் பண்ணுவோன்னு ஸ்டார்ட் பண்ணேன். மார்னிங் சாய் கூடவே ஒரு குட்டி ஷார்ட் கிளாஸில் வந்து எக்கு வந்து கொடுப்பாங்க. மாப்பிள்ளைக்கு கொடுக்கணும் ஏர்லி மார்னிங் அப்படிங்கிற வந்து அந்த ட்ரெடிஷன். ஸோ அதை கஷ்டப்பட்டு அவங்க குடிச்சிட்டு தென் சாய் ஃபினிஷ் பண்ணிவிட்டு பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஜாலன் முடித்தப்பா. ஸோ அதுக்கப்புறமா அன்றைக்கி நைட் வந்து டின்னர் நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ் என்னோடய ஃபேவரேட். ஸோ அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. இது அங்கே வீட்டில் வந்து க்ரோ ஆன பசாலக்கீரை ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்கும்போது, ரொம்ப க்ரீனியாக. ஸோ அது வந்து இப்போது சரியாக க்ரோ ஆகலைன்னு சொன்னாங்க. அது வீடியோ கிளிப்ஸ் எடுத்தது சும்மா ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் நாங்கள் மாமியார் வீட்டுக்கு வந்தாச்சு. நெக்ஸ்ட் டே மார்னிங், இங்கே மார்னிங் எப்படி இருக்குன்னா, இங்கே என்னோடய ஃபேவரெட் வந்து க்ரீம் கிராக்கர்ஸ், ஸ்வீட் இல்லாத பிஸ்கெட் தான் எனக்கு பிடிக்கும். ஸோ மாமி அது வாங்கி வச்சுருப்பாங்க. அது ப்ளஸ் வந்து சாய், எங்கேயும் அதே தான். மார்னிங் வந்து இன்றைக்கி நாங்கள் பேக் டு UAE கிளம்ப போகிறோம். ஸோ அன்றைக்கி டேயோட வ்ளாக் தான் அது. நெக்ஸ்ட் வந்து ஒரு சாய் முடிச்சதுக்கப்புறமா பிரேக்ஃபாஸ்ட் வந்து டைரெக்டாக சாப்பிட மாட்டாங்க, ஸ்டொமக் பெயின் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் லைட்டாக மோர் அந்த மாதிரி வந்து சாப்பிட்டுக்கிறது. ஸோ லஸ்ஸி மாதிரி மாமி அடித்து கொடுத்துருந்தாங்க, அது குடிச்சிட்டு தென் கிளம்பியாச்சு. ஸோ இப்போவும் வந்து நாங்கள் சென்னை டு அபுதாபி தான் டிக்கெட் போட்டிருந்தோம். வீட்டிலேருந்து கும்பகோணம் வரைக்கும் காரில் போகணும். பிகாஸ் கும்பகோணமில் வந்து 30 minutesக்கு ஒன்ஸோ என்னவோ சென்னைக்கு பஸ் இருக்கிறதா வந்து போட்டிருந்துச்சு. ஸோ ஈஸியாக இருக்கும் அப்படின்ட்டு இங்கேருந்து சென்னை வரைக்கும் காரில் ட்ராவல் பண்ணுறதுனா 7 hours ட்ராவல். வீட்டில் உள்ளவங்களையும் கஷ்டப்படுத்தி அவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு போயிட்டு ரிட்டர்ன் வர மாதிரி இருக்கும். அதனால் நம்மளே போயிடலாம் அப்படின்னு நாங்கள் காரில் இங்கேருந்து கும்பகோணம் போயிட்டு அங்கே ஆல்ரெடி நாங்கள் டிக்கெட் புக் பண்ணியிருந்தோம், பஸ்க்கு ஸ்லீப்பரில் போட்டிருந்தோம். அந்த
ஜேர்னியே வந்து சூப்பராக இருந்துச்சு. ஸ்லீப்பரில் போட்டிருந்ததுனால ஒரு கம்ஃபர்டபுளான ட்ராவல். நல்லா தூங்கிட்டு கரெக்டாக சென்னை ரீச் ஆனதும் வந்து போனோம். ஸோ அங்கேருந்து பஸ் வந்து நமக்கு ஏர்போர்ட்க்கு இருக்குது. 15 minutes வந்து நினைக்கிறேன். MAA1 அப்படின்னு போட்டிருக்குன்னு சொன்னாங்க. அதெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி ஃபைனலி ஏர்போர்ட்க்கு வந்து எங்கேயும் செக்இன் முடிச்சாச்சு. அண்ட் இவ்வளோ ஏர்லியாக வந்துட்டு இப்படி ஒரு ஷார்ட் டைமில் ஒரு அழகான வெக்கேஷன் வந்து என்ஜாய் பண்ணியாச்சு. பட் காம்டவுனாக வீட்டில் உள்ளவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு கூட பெருசாக டைம் இல்லை. இங்கேருந்து ஃப்ளை ஆனதுக்கப்புறம் தான் இனிமேல் எப்போ வந்து ஊருக்கு வர போகிறோமோ அப்படின்னு இருந்துச்சு. இன்ஷால்லா பார்ப்போம். கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட் டைம் ஊருக்கு வரும்போது அதுவும் வந்து ஒரு ஸ்பெஷலான ஒகேஷனாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இன்ஷால்லா. ஃபைனலி UAEல லேண்ட் ஆயாச்சு. அபுதாபி ஏர்போர்ட் வந்தாச்சு. அகெயின் வந்து ரொம்ப தூரம் வாக் பண்ணி லக்கேஜ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வெளியே போகணும். ரொம்ப பெரிய டாஸ்க் தான். ஸோ நாங்கள் மெதுவாக தான் போகணும், ரொம்ப ஹரிபரியாலாம் போகல. பட் அதுதான் நாங்கள் பண்ண மிஸ்டேக். ஆக்சுவலி கொஞ்சம் வேகமாக நடந்திருந்தோம் அப்படின்னா 5 minutesக்கு முன்னாடி ஒரு பஸ் இருந்துச்சு. அதில் வந்து நாங்கள் இருக்க லொக்கேஷனுக்கும் நியாபா லொக்கேஷன்லேயே வந்து ஸ்டாப் இருக்க மாதிரியான பஸ்ஸு. அதுக்கு போய் ரீச் ஆகிடலாம். இப்னு பட்டா போகாமல் நியாபாலே வந்து இறங்கிக்கலாம். பட் வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த பஸ்ஸை மிஸ் பண்ணியாச்சு. அடுத்த பஸ் வந்து 1 hourக்கு ஒன்ஸ் தான் இருக்கும். ஸோ 1 hour வெயிட் பண்ணோம். சிட்டிங் ஏரியாவும் கிடையாது, ரொம்ப கஷ்டம் தான். ட்ராலியில் உட்காந்து எப்படியும் மேனேஜ் பண்ணியாச்சு. அப்புறம் பஸ் வந்ததும் இப்னு பட்டா ரீச் ஆயாச்சு. அங்கேருந்து டாக்ஸியில் லொக்கேஷன் போட்டோம். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் வீடியோ. See you soon with my another video. Tata. you.